அனைவருக்கும் வணக்கம். நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இந்த டெஸ்ட்டில் முகலாயர்களை பற்றி ஒரு 30 கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பர் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓனாக டெஸ்ட் எழுதிடுங்க. இந்த வீடியோ பார்த்து கரெக்ஷன் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்டில் சொல்லிவிடுங்க. முதல் கேள்வி, முகலாய நிர்வாகத்தின் சரியான வரிசையை தேர்ந்தெடு. பேரரசு, சுபாக்கள், சர்க்கார்கள், பர்கானாக்கள், கிராமங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இரண்டாவது கேள்வி, ஜஹாங்கீரின் அனுமதி பெற்று தாமஸ் ரோ டேஷில் முதல் வணிக மையத்தை நிறுவினார். சூரத். ஆன்சர் ஆப்ஷன் டி, சூரத். மூன்றாவது கேள்வி, ஷாஜகான் என்பதன் பொருள். உலகத்தின் அரசர். ஆன்சர் ஆப்ஷன் சி, உலகத்தின் அரசர். நான்காவது கேள்வி, ஷாஜகான் தம் வாழ்நாளின் இறுதியில் எத்தனை ஆண்டுகள் கைதியாக கழித்தார். 8 ஆண்டுகள். ஆன்சர் ஆப்ஷன் டி, 8 ஆண்டுகள். ஐந்தாவது கேள்வி, ஆலம்கீர் எனும் பட்டத்தை சூட்டிக்கொண்ட முகலாய அரசர். அவுரங்கசீப். ஆன்சர் ஆப்ஷன் டி, அவுரங்கசீப். ஆறாவது கேள்வி, தக்காணத்தில் சிவாஜியின் மகன் சாம்பாஜியுடன் ஒப்பந்தம் மேற்கொண்ட இளவரசர். இரண்டாம் அக்பர். ஆன்சர் ஆப்ஷன் டி, இரண்டாம் அக்பர். ஏழாவது கேள்வி, அவுரங்கசீப் எந்த ஆண்டு மரணத்தை தழுவினார். 1907. ஆன்சர் ஆப்ஷன் டி, 1907. எட்டாவது கேள்வி, முகலாய நிர்வாகத்தில் டேஷ் என்பவர் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். சதாவுஷ் சுதுரா. ஆன்சர் ஆப்ஷன் டி, சதாவுஷ் சுதுரா. ஒன்பதாவது கேள்வி, மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர். அக்பர். ஆன்சர் ஆப்ஷன் சி, அக்பர். பத்தாவது கேள்வி, மன்சப்தாரின் ஊதியமானது அவர்களால் பராமரிக்கப்படும் எதன் எண்ணிக்கையை பொறுத்து இருந்தது. குதிரைகள். ஆன்சர் ஆப்ஷன் சி, குதிரைகள். 11வது கேள்வி, யாருடைய காலத்தில் ராஜ தோடர்மால் வருவாய்த்துறை அமைச்சராக பணியாற்றினார். அக்பர். ஆன்சர் ஆப்ஷன் சி, அக்பர். 12வது கேள்வி, ஜப் முறையின்படி 10 ஆண்டு காலத்திற்கு சராசரி விளைச்சலில் எத்தனை பங்கு அரசுக்கு வரியாக செலுத்தப்பட வேண்டும் என நிர்ணயம் செய்யப்பட்டது. மூன்றில் ஒரு பங்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மூன்றில் ஒரு பங்கு. 13வது கேள்வி, முகலாய பேரரசர்கள் டெல்லி சுல்தான்களின் காலத்தில் வளர்த்தெடுக்கப்பட்ட இக்தா முறையை டேஷ் என புதிய பெயரிட்டு செயல்படுத்தினர். ஜாகீர். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜாகீர். 14வது கேள்வி, தங்களது ஊதியத்தை பணமாக பெறாத ஒவ்வொரு மன்சப்தாரும் டேஷ் ஆவர். ஜாகிர்தார். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜாகிர்தார். 15வது கேள்வி, முகலாயர் காலத்தில் மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி யார். அமீல் குஜார். ஆன்சர் ஆப்ஷன் டி, அமீல் குஜார். 16வது கேள்வி, எந்த நூற்றாண்டின் இறுதி பகுதியில் ஜமீன்தார்களுக்கு தங்களது ஜமீன் பகுதிகளின் மீது பரம்பரை உரிமை வழங்கப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டுகளில். ஆன்சர் ஆப்ஷன் பி, 16. 17வது கேள்வி, அனைத்து மதங்களிலும் உள்ள சிறந்த கொள்கைகளை ஒருங்கிணைத்து தீன் ஹிலாகி எனும் ஒரே சமயத்தை உருவாக்க முயன்றவர். அக்பர். ஆன்சர் ஆப்ஷன் சி, அக்பர். 18வது கேள்வி, பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர். பாபர். ஆன்சர் ஆப்ஷன் டி, பாபர். 19வது கேள்வி,
ஹுமாயூனின் டெல்லி அரண்மனையான தீன் இ பனா பின்னாளில் யாரால் இடிக்கப்பட்டிருக்கக்கூடும் என அறியப்படுகிறது? ஷெர்ஷா. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஷெர்ஷா. 20வது கேள்வி. பீகாரில் சசாராம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடம் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது? ஷெர்ஷா. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஷெர்ஷா. 21வது கேள்வி. எங்குள்ள அக்பரின் கல்லறை கட்டடப் பணிகளை ஜஹாங்கீர் நிறைவு செய்தார்? சிக்கந்தரா. ஆன்சர் ஆப்ஷன் சி, சிக்கந்தரா. 22வது கேள்வி. அவுரங்காபாத்தில் உள்ள பிபிகா மக்பாரா என்னும் கல்லறை மாடம் யாரால் கட்டப்பட்டது? ஆஜம் ஷா. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆஜம் ஷா. 23வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் அக்பரால் கட்டப்படாதவை எது? அலைந்தர் வாஷா. ஆன்சர் ஆப்ஷன் டி, அலைந்தர் வாஷா. 24வது கேள்வி. ஆக்ராவில் உள்ள முத்து மசூதி, அதாவது மோதி மசூதி, டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜிம்மா மசூதி ஆகியவை யாரால் கட்டப்பட்டவை ஆகும்? ஷாஜகான். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஷாஜகான். 25வது கேள்வி. இந்தியாவில் ஜிசியா வரியை கொண்டு வந்தவர்? குத்புதீன் ஐபக். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குத்புதீன் ஐபக். 26வது கேள்வி. இந்தியாவில் ஜிசியா வரியை கட்டாயமாக்கிய சுல்தான்? முகமது பின் துக்ளக். ஆன்சர் ஆப்ஷன் பி, முகமது பின் துக்ளக். 27வது கேள்வி. இந்தியாவில் ஜிசியா வரியை ரத்து செய்தவர்? அக்பர். ஆன்சர் ஆப்ஷன் சி, அக்பர். 28வது கேள்வி. இந்தியாவில் ஜிசியா வரியை மீண்டும் கொண்டு வந்தவர்? அவுரங்கசீப். ஆன்சர் ஆப்ஷன் டி, அவுரங்கசீப். 29வது கேள்வி. தவறான இணையை தேர்ந்தெடு. ஹால்டிகாட் போர் 1574 என்பது தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தவறு. 30வது கேள்வி. ரைத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர்? ஷெர்ஷா. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஷெர்ஷா. 30 கேள்வி பார்த்து முடிச்சிட்டோம். நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க.